அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். சிலருக்கு எங்கே போனாலும் அவங்களுக்கு ஒரு தயை கிடைக்கும். சிலருக்கு எங்கே போனாலும், உதாரணத்துக்கு ஒரு இன்டர்வியூக்கு போனால் கூட ஒவ்வொரு இன்டர்வியூலேயும் அவங்க ரிஜெக்ட் பண்ணப்படுவாங்க. சிலருக்கு தயை கிடைத்து கொண்டே இருக்கும். ஏன்? அவங்களுடைய திறமையா இல்லை அவங்களுடைய அனுபவமா? அப்படி கிடையாது. அப்போது இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும்போது தான் ஆண்டவரும் நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுவார். ஆண்டவர் சொல்லுகிறார், கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. அப்போ இவைகளை, ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்முடைய இருதயமாகிய பலகையில் நம்ம எழுதி கொள்ளணுமா? அவைகளை கழுத்திலே பூண்டு கொள்ளணும். இப்போ யோசிச்சு பாருங்களேன், கழுத்தில் வைக்கிறது வெளியே தெரியும், இருதயமாகிய பலகையில் எழுதி கொள்வது வெளியே தெரியாது. ஸோ நம்முடைய வெளியரங்கமான வாழ்க்கையானாலும் சரி, அந்தரங்கமான வாழ்க்கையானாலும் சரி, தேவனுக்கு முன்பாக நாம் பரிசுத்தமாய் வாழும்போது தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ பாருங்களேன், நிறைய நேரங்களில் நம்ம சில இடங்களில் காம்ப்ரமைஸ் பண்ணுறோம். சில காரியங்கள் வரும்போது தேவனா உலகமா அப்படின்னு பார்க்கும்போது சில காரியங்களில் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிடுறோம். அப்படி பண்ணும்போது ஆண்டவர் நம்மேல் பிரியப்பட மாட்டார். இப்போ தானியேலுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவனுக்கு பத்திரத்தில் கையெழுத்து வைக்கப்பட்டாச்சு, ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கட்டளை எல்லாம் பிறந்தாச்சின்னு தெரியும். ஆனாலும் அவன் காம்ப்ரமைஸ் பண்ணலை. அப்படியே ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் போய் முழங்கால் படியிட்டு தான் தினமும் செய்து வருகிறபடி தன்னுடைய பலகணிகள் திறந்திருக்க எருசலேமுக்கு நேராக விண்ணப்பம் பண்ணினான். அவன் நிறைய நேரங்களில் இப்போ பார்த்தீங்கன்னா 1ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது அவன் சிறைப்படுத்தப்பட்டு கொண்டு வரும்போது கூட அவன் ஒரு சின்ன காரியத்தில் கூட அவன் காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை. உள்ளே எப்படி இருந்தானோ அப்படியே தான் வெளியேயும் இருந்தான். அந்த ராஜாவினுடைய போஜனத்தினாலும் அந்த திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது என்று இருதயத்தில் தீர்மானம் பண்ணினான். ஆகவே தான் ஆண்டவர் அவனை உயர்த்தினார். ராஜாக்களுடைய கண்களில் தயை கிடைத்தது. இப்போ யோசேப்பை பார்க்கும்போது யாருமே இல்லை, தனிப்பட்ட ஒரு அந்த இடத்துல தான் அந்த போத்திபாருடைய மனைவி அவனை பாவத்துக்கு அழைக்கிறான். ஆனால் அவன் சொல்கிறான், தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி? அப்போ இன்றைக்கு ஆண்டவர் விரும்புகிற காரியம் நம்முடைய உள்ளான வாழ்க்கையிலும் பரிசுத்தம் இருக்கணும், வெளியரங்கமாகவும் பரிசுத்தம் இருக்கணும். பரிசேயரை பார்த்து ஆண்டவர் சொல்லும்போது வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை அப்படின்னு சொல்கிறார். உள்ளே மரித்தோர்களுடைய எலும்பு, அருவருப்பு. நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, நீங்கள் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரை, நான் உங்களை பிரியப்படுத்துவேன், வெளிப்புறமாகவும் என்னுடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கணும், உள்ளேயும் என்னுடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கணும், உண்மை பிரியப்படுத்தணும்னு சொல்லி நீங்கள் ஒரு தீர்மானம் எடுத்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்கள்லையும் ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார். ஆண்டவர் உங்களுக்கு தயையை கட்டளையிடுவார். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, உங்கள் பிஸ்னஸை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அதில் கர்த்தருடைய தயை உண்டாகும். எங்கேயாவது போகிறீங்களா, ஏதாவது ஒரு மனுஷரிடத்தில் நமக்கு ஒரு காரியம் ஆகணும்னா அந்த காரியத்திலையும் ஆண்டவர் தயை கிடைக்க பண்ணுவார். ஸோ நம்ம இன்னைக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய வெளிப்பிரகாரமான காரியங்கள்லையும் சரி, எப்படிப்பட்ட காரியங்கள் எனக்கு எதிராக வந்தாலும் நான் உங்களுக்கு பிரியமா, நான் உங்களுக்கு உண்மையாக நடப்பேன்னு சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்களா? கண்டிப்பாக நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இன்றைக்கு எல்லா பிள்ளைகளும் ஆண்டவரே உம்மிடத்தில் தயை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, மனுஷரிடத்தில் தயை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பி கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே உள்ளேயும் வெளியேயும் ஆண்டவரே பரிசுத்தமாய் தங்களை காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவீராக. தேவனுடைய பார்வையில் பரிசுத்தமாய் வாழ ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க. உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உம்முடைய கண்களில் தயை கிடைக்கட்டும், மனுஷருடைய கண்களிலும் தயை கிடைக்கட்டும் அப்பா. அப்படிப்பட்ட கிருபைகளை நீர் கொடுக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.
பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள். உள்ளேயும் வெளியும் தேவனுக்கு முன்பாக நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்ற நிச்சயத்தோடு நீங்கள் வாழ்வீர்களானால் நிச்சயமாக ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் தயை பெற்றுக்கொள்ள உதவி செய்வார். God bless you.